ஹலோ ஆல், நான் ஜெஷன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பேச போறோம். அது என்ன டாபிக் சொல்லி பார்த்தோம்னா பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பேச போறோம். இதுல ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு ஹிஸ்டரியே அடங்கி இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் பிடிக்காதவங்க யாருமே எல்லாருக்கும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ்ங்கிறது ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். கிழக்குல இருந்து ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல எல்லா நாடுகளிலும் இந்த பொட்டேட்டோங்கிறது அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிளா தான் அமைஞ்சிருக்கு. அப்படி டியூப் முழுக்க ஸ்டார்ச் அமைஞ்சிருக்கிற வெஜிடபிளா பொட்டேட்டோட பூர்வீகங்கிறது அதாவது ஒரிஜின் எங்க இருக்கு சொல்லி பார்த்தோம்னா சவுத் அமெரிக்கால தான் அதுக்கு பிரேசில், சிலி, அர்ஜென்டினா இந்த நாடுகள்லாம் அவருடைய சவுத் அமெரிக்கா தான் பொட்டேட்டோட பூர்வீகமா இருந்திருக்கு. இந்த பொட்டேட்டோ பரவதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது நம்ம காலனைசர்ஸ் தான். காலனி ஆதிக்கத்துல நம்ம இந்தியா மாதிரியான நாடுகள் எல்லா நாடுகளும் இருக்கும் போதுதான் ஸ்பானியர்ஸ் தான் முதல்ல வந்து உலகத்துக்கு பரவப்பட்டு புகழடை செய்தது இந்த பொட்டேட்டோ இருக்கக்கூடிய ஒரு பெருமையா கருதலாம். இப்ப கூட பாத்தோம்னா பொட்டேட்டோவும் ஸ்டேபிளான ஃபுட்டாவே சில நாடுகள் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஏரியாவுடைய ஆப்பிரிக்கா மாநில நாடுகள்லாம் இந்த ஸ்டார்ச் வெஜிடபிளா பொட்டேட்டோனா முக்கியமான காம்பனண்டா அமைஞ்சிருக்கு. இந்த பொட்டேட்டோ லக்ஸரியா இருக்கக்கூடிய பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆரம்பிச்சு ரொம்ப லோ கிரேடா இருக்கக்கூடிய அந்த மேஷ்டு பொட்டேட்டோஸ் இது மாதிரி ரேஞ்சில வந்து இருக்கக்கூடிய ரீதியில குக்கிங்ல அதிகமா அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய வெஜிடபிளா அமைஞ்சிருக்கு. இந்த இருக்கக்கூடிய இந்த பொட்டேட்டோல முக்கியமான பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அதுலயும் சொல்லலாம். இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்லக்கூடிய வேர்ட் இருக்குல்ல, இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியான வார்த்தை. ஏன்னா இது பிரெஞ்சு சேர்ந்ததா என்ன பெல்ஜியம் சார்ந்ததா கொஸ்டின் ஹிஸ்டாரியன்ஸ் பல காலமா கேட்டு கொஸ்டின் தான். ஆனா உலகளாவிய அளவுல எல்லாருமே வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த பொட்டேட்டோட இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வரலாறு தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கும்போது இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரிஜின்ங்கிறது நம்ம சவுத் அமெரிக்கான்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதனாலேயே பார்க்கும்போது ஒரு ரிட்டர்ன் ஹிஸ்டரியா அதாவது ரெக்கார்டட் ஹிஸ்டரி மாதிரி ஸ்டேட்மெண்ட்டா மென்ஷன் ஆயிருக்காது 1639 சிலேல மென்ஷன் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ரெக்கார்ட்னு சொல்லலாம். இந்த ஃபேமிலி ரெக்கார்டு தான் இதை மாதிரி இந்த பொட்டேட்டோ வந்து பயன்படுத்தி அது எந்த மாதிரியா பயன்படுத்தலாம் சொல்லிட்டு உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ற மெத்தட், அதாவது முழுசாவே உருளைக்கிழங்க எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறது அந்த மெத்தட் சிலேல தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. அதே ரீதியில தான் அதே 1600s காலகட்டத்துல ஸ்பானியர்ஸ் யாரும் சொல்லி பார்த்தோம்னா ஸ்பெயினை சேர்ந்து கடல் பயணிகள் கடல மாலுமிகளா இருக்கவங்க இந்த சவுத் அமெரிக்கா வந்து இந்த உருளைகள் எடுத்துட்டு அவர்களுடைய நாட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இது சொல்லப்படுறதுனால ஸ்பானிஷ் பீப்புள் கூட ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க பயன்படுத்தி இருக்கலாம். அதுவும் அவங்க ஃப்ரை பண்ணக்கூடிய மெத்தடையும் அவங்க யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ரீதியா முன்னெடுப்பாக வைக்கப்படுது. ஆனா இந்த உருளைக்கிழங்க சிலேக்காரர்கள் பயன்படுத்திருக்காங்க சொல்லப்பட்டாலும் சரி, ஸ்பானியர்ஸ் பீப்புள் ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சரி, இந்த முதல்ல ஃப்ரை பண்றது ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்றது சரி, இந்த ஜூலியன் கட்னு சொல்லக்கூடிய நீளமான வாக்குல இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு போல நீளமா குச்சி மாதிரி இருக்குல்ல அந்த குச்சி மாதிரி ஜூலியன் கட்னு சொல்றாங்களாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்றதுக்கான வழக்கத்தை யார் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா பிரெஞ்ச் பீப்புள் இல்ல பெல்ஜியம் பீப்புள் தான் கொண்டு வந்ததுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னு சொல்லி காரணம் வந்து பிரெஞ்சு குக்கிங் மெத்தட மெயினா இருக்கக்கூடிய மெத்தட் வந்து ரெண்டு வகையான சொல்றாங்க. ஒன்னு பேக்கிங், இன்னொன்னு ஃப்ரைங் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் முக்கியமா ஃபிளார் மாதிரி இருக்கக்கூடிய மாவு வகை எல்லாத்தையும் பேக்கிங்கையும் வெஜிடபிள்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வகையான வெஜிடபிள்ஸ் ஸ்டார்ச்சியான சரி அதே சமயம் ஸ்டார்ச்சியா இல்லாம ஃபைபரஸா இருக்கக்கூடிய வெஜிடபிளா சரி இதை ஃப்ரை பண்ற மெத்தட பிரெஞ்ச் குக்கிங் டெக்னிக்ஸ் தான் அதிகமான அளவுக்கு பயன்படுத்தி இருக்கு. அதனால பிரெஞ்ச் பீப்புள் அதிகமா பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சாராரம். இன்னொரு சாராரில் பெல்ஜியம் பீப்புள் இருக்காங்க. இந்த பெல்ஜியம் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா மெய்யூஸ் வேலி அப்படி சொல்லக்கூடிய வேலி ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வில்லேஜஸ் தான் குளிர்காலத்துல வின்டர் சீசன்ல அதிகமான அளவுக்கு கோல்டு வின்டர் பனி இருக்கக்கூடிய நேரத்துல வந்து அவங்க ஃபிஷிங் பண்ண முடியாது. அப்ப அவங்க மீனை சாப்பிட்டு இருந்த மக்கள் மீனுக்கு பதில் வேற என்ன சாப்பிடலாம்னு யோசிக்கும் போது இந்த உருளைக்காக மீன் மாதிரி ஒரு வடிவத்தை குச்சி மாதிரி வந்து கட் பண்ணி அதை பொறுத்து சாப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பெல்ஜியத்துக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய பல ஆய்வாளர்கள் ரிசர்ச்சர்ஸ் கூட சொல்றாங்க. இதனாலேயே பிரெஞ்சுக்கும் பெல்ஜியமுக்கும் இடையிலேயே பல சண்டைகளும் இருக்கு. ஆனா இதுக்கான சரியான ரீசனிங் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பெல்ஜியம்ல வந்து இதுவா ஃப்ரைஸுங்கிறது உபயோகத்தை இருந்துச்சுன்னா, ஆனா பெல்ஜியம்ல செய்யக்கூடிய ஃப்ரைஸோட மெத்தடும் பிரான்ஸ் செய்யக்கூடிய ஃப்ரைஸோட மெத்தடும் ஒரு வகையில தான் அமைஞ்சிருக்கும். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது பெல்ஜியமும் பிரான்ஸும் கிட்டத்தட்ட அந்த 1600s ஒரே பகுதியா தான் இருந்திருக்கு, ஒரே ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியா தான் இருந்திருக்குங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஃப்ரைங் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட வேர்ல்டு வார் I சமயத்துல இந்த பெல்ஜியம்கான ஃப்ரைஸ் பெல்ஜியம் ஃப்ரைஸும் சொல்லலாம், இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸும் சொல்லலாம். இந்த ஃப்ரைஸுங்கிறது அந்த யூரோப்பியன் கான்டினென்ட்ல ஃபர்ஸ்ட் சவுத் அமெரிக்கால இருந்து யூரோப் மாறிச்சு. அந்த யூரோப்ல இருந்து யூஎஸ்க்கு போறதுக்கு அதாவது நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட்க்கு போறதுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்கக்கூடிய நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட் போறதுக்கு கிட்ட 2 நூற்றாண்டுகள் கடந்த வேர்ல்டு வார் I நடந்தக்கூடிய அதாவது 1900s ஸ்டார்டிங் பகுதியில தான் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் தான் இந்த விஷயத்தை பார்த்துட்டு அதாவது உருளைக்கிழங்க ராவா ஃப்ரை பண்ணி அதை சால்ட் மட்டும் ஆட் பண்ணக்கூடிய மெத்தட் இப்படிங்கிற ரீதியில அவங்க எழுதி அமெரிக்காவுக்கு விஷயத்தை சென்ட் பண்ணிருக்காங்க.
அதுக்கு அடுத்துதான் அமெரிக்கால வந்து பொட்டேட்டோஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரைஸ் பயன்படுத்துறது அமைஞ்சிருக்கு. முதல்ல அமெரிக்கன் பீப்புள் வந்து பிரான்ஸ்ல இருந்து இந்த விஷயத்தை எடுத்துட்டு போனதுனாலேயே இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வெறும் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்களா. அதனாலதான் பார்க்கும்போது இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ்ங்கிற வார்த்தை பெல்ஜியன் ஃப்ரைஸ் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ங்கிற வார்த்தையில இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ங்கிற வார்த்தை வந்து வின் பண்ணிடுச்சு. அமெரிக்காவோட இருக்கக்கூடிய எக்கனாமிக் ரீதியா இருக்கக்கூடிய குளோபலைசேஷன்ல இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ங்கிற வார்த்தை அதிகமா பயன்படுத்தப்பட்டதுனால இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ்ங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ங்கிற பேரே வளர்ந்துச்சு. இதனால இது பிரான்ஸுக்கு சேரும் பெல்ஜியம் சேருமாங்க சண்டேல வந்து பிரான்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க அமெரிக்கா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற ரீதி முன்னெடுப்புகள் வந்து வைக்கப்படுது. ஆனா பெல்ஜியம் பீப்புள் இப்ப இருக்க இது தங்களோட கல்ச்சர்ல கூட ஒரு இன்டர்னல் பார்ட் அப்படிங்கிற ரீதியில அவங்க கிளைம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது மாதிரி ரீதியில வந்து கிட்டத்தட்ட நம்ம சவுத் அமெரிக்கால சொல்லக்கூடிய வந்து பொட்டேட்டோ ஸ்டேபிளா ஃபுட்டா அப்படி அவிச்சு சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கா இருக்கட்டும், அதே சமயம் அரேபிக் பெனின்சுலால இருக்கக்கூடிய இந்த பீட்டா பிரெட் வச்சு சாப்பிட உருளைக்கிழங்கா இருக்கட்டும், இப்போ நம்ம இந்தியால பொட்டேட்டோ வந்து ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷா சாப்பிடக்கூடிய வழக்கமா இருக்கட்டும். பொட்டேட்டோ மெயின் டிஷ்ஷா சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க, சைட் டிஷ்ஷா சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க. சைனால வந்து பொட்டேட்டோ ஸ்டார்ச்சை மட்டும் பேஸ் பண்ணி நூடுல்ஸ் செய்யக்கூடியதா இருக்கும். இது மாதிரி உலகத்துல இருக்க எல்லா கான்டினென்ட்டுமே வந்து இந்த பொட்டேட்டோஸ் முக்கியமான இன்கிரீடியன்ட் தங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ச் இருக்கக்கூடிய ரொம்பவே லோவான அளவுக்கு கூட புரோட்டீன் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிளா பொட்டேட்டோவை மக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுறவங்க தான் நம்ம முக்கியமா எடுத்துக்கிற பாயிண்டா இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ரீதியா பிரான்ஸுக்கு சேருமா பெல்ஜியமுக்கு சேருமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு ஃபுல் ஹியூமனிட்டி ரேஸ்க்குமே சேரக்கூடிய விஷயமா தான் பொட்டேட்டோ முக்கியமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட் ஹிஸ்டாரியன்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயத்த எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிரெஞ்ச் ஃப்ரைஸோட இந்த ருசிகரமா இருக்கக்கூடிய வரலாறு நம்ம கேட்டிருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தகவலை சந்திக்கிறேன். தேங்க்யூ.